ஹாய் என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸோடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.29 நாலோர்ஃபின் similar to morphine is used to combat withdrawal symptoms in narcotic users. ரைட், ஸோ அதோடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. டோஸ் ஆஃப் நாலோஃபின் generally given is 1.5 mg milligram. Calculate the mass of 1.5 into 10 to the power of -3 molar aqueous solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரெக்வயர்டு ஃபார் த above dose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எனக்கு என்ன வேணும்னா அக்வஸ் சொல்யூஷன் இந்த மொலாரிட்டியில் வேணும். மொலாலிட்டியில் ஸோ நல்லா பாருங்கள், இந்த மொலாலிட்டியில் எனக்கு என்ன வேணும்? சொல்யூஷன் வேணும். ரைட், அதுக்கு நான் எவ்வளோ கிராம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஷின். ரைட், ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும், இந்த நாலோர்ஃபினுடைய மோலார் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மோலார் மாஸ் that is equal to 19 into 12, right, plus 21 into 1 வரும். ஸோ 21 எழுதிட்டேன். அடுத்து ப்ளஸ் 14 ப்ளஸ் 3 into 16. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 311 கிராம் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய மோலார் மாஸ். ரைட், ஸோ அப்போ எவ்வளவு டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். 1.5 mg தான் கொடுக்குறாங்க. ரைட், ஸோ இது என்னது, இதோடைய டோஸோடைய மாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க இப்போ நமக்கு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம மொலாலிட்டியோடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு, ரைட், ஸோ எப்படி வரும் நமக்கு, மாஸ் ஆஃப் சொல்யூட், ரைட், டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். இதுதான் அது நம்பர் ஆஃப் மோல்ஸுடைய ஃபார்முலா இன்ட்டு. ஸோ என்ன பண்ணுவோம், 1000 கிராமுக்கு பண்ணுவோம். பட் நம்ம இங்கே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேடப் வால்யூம். ஸோ நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், இந்த மேடப் வால்யூம் எனக்கு எதில் வரும், இப்போ கிராமில் ஆன்சர் வரும். டேரெக்டாக எனக்கு என்ன பண்ணுவது, கிராமில் ஆன்சர் கொடுக்கும். மொலாரிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, 1.5 into 10 to the power of -3 that is equal to mass of solute 1.5 mg, ரைட், இன்ட்டு 10 to the power of -3 கிராமுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா கீழே நான் மோலார் மாஸ் கிராமில் எழுத போகிறேன். அப்போ 311 கிராம் இன்ட்டு 1000 டிவைட் பை மேடப் வால்யூம் கிராம், ஒரே மாதிரி யூனிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ மேடப் வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ அப்போ நமக்கு இது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணிடும், ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், 311. சாரி, நம்ம இதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், ஸோ எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்காக என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை, ரைட், ஸோ 311 into 1.5 into 10 to the power of -3. ரைட்டா, ஸோ 10 to the power of -3 and 1.5 நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ 10 to the power of -3 மேலே போச்சுன்னா நேரம் நமக்கு +3 மாறும். அப்போ 1000 டிவைடட் பை 311 அப்படின்னு வரும். ரைட், அப்போ 1000 டிவைடட் பை 311 என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ஆன்சர், ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.21 கிராம் வருது. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன பண்ணிக்கலாம், 3.2 கிராம் எடுத்துக்கலாம். அப்போ வாட்டர் நான் எவ்வளோ எடுக்கணும், 3.2 கிராம் எடுக்கணும். கவனிங்க, நான் வந்து 1.5 மில்லிகிராமை எவ்வளோவில் டிசால்வ் பண்ணியிருப்பேன், 3.2 கிராம் வாட்டரை டிசால்வ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் அவங்க கொடுத்த அந்த கரெக்டான டோசேஜ் நமக்கு கிடைக்கும். ரைட்டா, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். மொலாலிட்டி ஃபார்முலாவில் போகிறேன், கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஷார்ட்கட் ஃபார்முலா மாதிரி. ஸோ இதுதான் என்னது, மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மோலார் மாஸ்ன்றது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸு. ரைட், ஸோ நமக்கு கிராமில் ஆன்சர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் எல்லாத்தையும் கிராமில் மாற்றுறதுக்காக 1000 மேலே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன எனக்கு ஆன்சர் கிராமில் வரும். ரைட், அப்போ 3.2 கிராம் எடுத்து நான் டிசால்வ் பண்ணால் போதும். ரைட், இதே ஃபார்முலாவை நம்ம மொலாரிட்டிக்கு யூஸ் பண்ணோம்னா மேடப் வால்யூம் இங்கே என்ன நமக்கு கிராமுக்கு பதிலாக எம்எல் வரும். ரைட்டாப்பா, ஸோ அவ்வளோதான். இதே நார்மாலிட்டிக்கு யூஸ் பண்ணோம்னா இங்கே எம்எல் தான் இருக்கும், இங்கே மோலார் மாஸுக்கு பதிலாக ஈக்குவலண்ட் மாஸ் வரும். ஸோ சேம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ.